வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஜே குக்கிங் கிளாஸ். நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைதராபாத் ஸ்டைலில் மஷ்ரூம் தம் பிரியாணி பண்ண போகிறோம். ஆர்டினரி பிரியாணி பண்ணி போர் அடிச்சு போனவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி பண்ண ஐடியா இருக்கும். அவங்களுக்கு எப்படி பண்ணுங்கிற கைட்லைன்ஸ் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் மக்களே, நான் முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். வாங்க வாங்க குட்டி பாப்பா, நீங்க தான் குட்டி பாப்பா. இங்க நான் இன்ட்ரோடியூஷன் அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா நம்ம ரெண்டு வீடியோவில் முக்கியமான டிஷ் எல்லாமே இங்கே தான் பண்ணாங்க. ஒன்று காளான் 65, இன்னொன்று பேபிகார்ன் 65. இங்கே தான் இன்றைக்கி தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா அதே ஹைதராபாத் ஸ்டைலில் மஷ்ரூம் தம் பிரியாணி பண்ண போகிறாங்க. இவங்க எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பின்னாடி இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் வீடியோ பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் 5 பாக்கெட் காளான் வாங்கிக்கிங்க. 200 கிராம் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 kg இருக்கிற காளான். அப்புறம் 600 கிராம்ஸ் வந்து நீங்கள் அரிசி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தென் புதினா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், சால்ட்டு, பிரியாணி மசாலா. தென் வெஜிடபிள்ஸ்னால் நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, தென் பச்சை மிளகாய். இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணுவோம். அந்த சீக்வன்ஸாக ரொம்ப முக்கியம். நான் அப்புறம் அதனால் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் அந்த சீக்வன்ஸு தெரியும். அது கொஞ்சம் மாதிரி போட்டாலும் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹைதராபாத் பிரியாணி வராது. இதுதான் அதில் இருக்க ஸ்பெஷலு. எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நம்மளுக்கு கரெக்டாக வரணும்னா எந்த பொருள் இதுக்கப்புறம் போகணுங்கிறது தேவை. அதனால் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். மக்களே, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இன்ட்ரோடக்ஷனு. நம்ம தேவையான பொருட்கள், முக்கியமான பொருட்கள் மஷ்ரூம். எனக்கு பார்த்தோம் அப்படியே முழுசாக போகலான்னு தான் பார்த்தோம். பட் மஷ்ரூம் சைஸு பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம குடும்பமும் பெருசு. சில பேருக்கு அப்படியே பெருசாகிறதுலாம் போச்சுன்னா சண்டை வரும். அதனால் இதை நம்ம பீஸாகவே பண்ணி போட்டுருவோம். அப்போ தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது கட்டிங் ப்ராசஸ். ஓகே மக்களே, தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் ஊற்ற போகிறோம். 2 ஸ்பூன் வந்து ஆயில் நம்ம போட்டுக்கலாம். எதுக்கு இந்த ஆயில் ஆட் பண்ணணும் முடியும்? ஏன்னா அரிசி போடும்போது இதில் போட்டுச்சுன்னா ஒன்றோட ஒன்று கொட்டாமல் செப்பரேட்டாக இருக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணுறோம். புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கங்க. இது வந்து கொத்தமல்லி போட்டு இது கொஞ்சம் பாயில் ஆகும். நல்லா பாயில் ஆன தண்ணியில் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அதனுடைய மனம் அதில் இறங்கும். அரிசியில் இருந்து இப்போ அரிசி போட போகிறோம். ஓகே, ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அதை எடுத்து பாயில் பண்ண தண்ணியில் போடுங்க. ஓகே, பாஸ்மதி ரைஸ் அது முக்கியம். ஓகே மக்களே, எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அந்த ரைஸ் உடையக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பாயில் பண்ண தண்ணியில் போட்டதுனால நம்ம 5 to 6 மினிட்ஸ் விட்டால் போதும். அதிகமாக குக் பண்ணாதீங்க, ரைஸ் கொலன்னு போயிடும். மக்களே, ஏன் 4 to 5 மினிட்ஸ் சொன்னோம்னா ஆஃப் பாயில் இஸ் எனாஃப். ஏன்னா நம்ம பின்னாடி தம் வேறு போட போகிறோம். அதனால் ஃபுல் பாயில் பண்ணிங்கன்னா அரிசி ரொம்ப கொலன்னு போயிடும். அதனால் ஆஃப் பாயிலே நம்ம வந்து அரிசியை வடிகட்டி எடுத்துக்கணும். ஓகே மக்களே, நம்ம ஆக்சுவலாக 7 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணோம் நம்மளுக்கு அந்த ஆஃப் கோச்சிங் வரதுக்கு. அதனால் ஒரு 7 நிமிஷம் மட்டும் வேக வைங்க நல்லா கொதிச்ச தண்ணியில். அதுக்கப்புறம் வடிகட்டி அரிசி சாதம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வடிகட்டினதுக்கு மீதி இருக்க ஆஃப் பாயிலான ரைஸ் அது அப்படியே இருக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சாந்து ரெடி பண்ணிட்டு வந்துடும். ஓகே, அடுப்பத்த வைங்க, குண்டா காய வைங்க. அதுக்கப்புறம் ஆயில். எத்தனை கரண்டி எண்ணெய் ஊற்றிப்பா? ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் 6 டீஸ்பூன் தான் ஊற்றின கண்டிஷன் இருக்கா, இல்லை 5 டம்ளர் அரிசிங்கிறதுனால? ஓகே, அப்போ 600 கிராம் ரைஸுக்கு ஒரு 6 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி நல்லா காயிட்டு மக்களே. பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுமை ரொம்ப முக்கியம்.
அடுத்து அதுக்கப்புறம் பிரியாணி இலை. ஓகே. பட்டை, லவங்கம், அனாசி. மசாலா செலவு. மசாலா செலவு நீங்கள் கடையில் கேட்டாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க. ஏன்னா ஒரு இதில் வந்து ஏலக்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏலக்காய் அப்புறம் சோம்பு. மக்களே ரொம்ப அதிகமாக போடாதீங்க, கசக்கும். அதனால் லிமிட்டடான அமௌண்ட் மட்டும் போட்டுருங்க. இந்த லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இது போட்டதுக்கப்புறம் ஓகே வெங்காயம் போட்டுக்கோங்க. எத்தனை வெங்காயம் இருக்கிறது? ஒரு 10 ஆனியன். ஒரு 10 ஆனியன். பிலோ 10 கூட போட்டுக்கலாம். ஓகே. ஒரு 10 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம். எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு வதக்கிங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் ஒரு 5 நம்பர் போட்டுருக்கீங்க. இல்லை நம்ம ஸ்பைசி சாப்பிட்ற ஆள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 7 8 சேர்த்துக்கீங்க. அதுக்கு மேலே வேணும் சொல்லக்கூடாது. சின்மிளைகள் அப்புறம் 6 7 மட்டும் போட்டுங்க. ஆந்திரா சைட்லாம் போனோம்னா அள்ளி போடுவாங்க மிளகாய். வாயிலே வைக்க முடியாது, சரியான காரம். வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன். 3 டீஸ்பூன். பெரிய டீஸ்பூனா சின்ன டீஸ்பூனா? மீடியம். ஓகே, மீடியம் மக்களே. அதுலேயும் மீடியம் தான். ஓகே. 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கடையிலே இருக்கும். நீங்கள் கடையில் இருக்கிறத வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்மெல் வராது மக்களே. அதனால் நீங்களே ஓனாக வீட்டில் மேக் பண்ணிக்கிங்க. இது வந்து பெரிய வேலை கிடையாது. பூண்டு இஞ்சி தூக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானலாம் கிடைக்கும். ஸ்மெல்லு பயமாக கிடைக்கும். என்னடா ஸ்மெல் எப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்க. அதனால பிரியாணி செய்யும்போது முதல்ல பக்கத்தால் நின்று வாசனை பிடிச்சிட்டு இருக்கேன். பிரியாணி எதுவும் கெட்டு போயிடாது. ஓகே. கண்டுபிடிக்கிறது வதங்கிட்டாரு. ஆனியன் எப்படி இருக்கும்? ஒயிட்டாக இருக்குமா? இது கொஞ்சம் ப்ரௌனிஷ். அந்த அது ஒரு கலர் தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது ஃபஸ்ட்டு இந்த ஆனியனுக்கு எனக்கு எதுவும் தெரியல. என்னுடைய நார்மல் ப்ராப்ளம். ஸ்மெல் வருது தெரியுதா? ஸ்மெல் வருது. மூக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஹை கோஆர்டினேஷன் மிஸ்ஸிங் மக்களே. இது மெயின் என்னென்னா கலர் மாறிடுச்சு. ஸோ ஆனியன் வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி துண்டு துண்டாக நறுக்கி வச்ச நீல வாக்கில் நறுக்கி வச்ச நீட்டமாக தான் தக்காளி வந்து கட் பண்ணணும். ஓகே. இதுவும் வந்து ஒரு 10 அளவுக்கு 10 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணதை இப்போ நல்லா வதங்கின வெங்காயத்தோடு சேர்த்துக்கணும். ஓகே. உங்களுடைய மம்மி ஷெஃப் சொன்னாங்க தக்காளி நல்லா வேணும்னா உப்பு சேர்த்துனாங்க. ஆமாம். இப்போ நீங்களும் அதை பண்ண போகிறீங்க. ஆமாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கலாம். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அது பாஸ் ஆகிட்டே இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன். இப்போ எங்கள் வீடியோ மூலிமா பல பேருக்கு இதை வந்து பாஸ் ஆகும். சரி, சால்ட் போட்டுக்கலாம். ஓகே. ஜஸ்ட் அது வணங்கத்துக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து தக்காளி நல்லா வதங்கும். ஷெஃப் வர வரைக்கும்
கல்லுப்பு சேர்த்துருக்கீங்க, கல்லுப்பு தான் போடணுமா தூள் உப்பு போடணும்? கல்லுப்பு டேஸ்ட் வரும் தூளுப்பை விட. தூளுப்பு யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம கல்லுப்பை தான் அரைச்சிக்கணும். நம்ம அப்படிதான் பண்ணுவோம். அப்படியா? அப்படியெல்லாம் மக்களே நாம் ஸ்டால்ட் இருந்தால் போதும், ஈஸியாக வேலை முடியும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் கல்லுப்பு தான் முதல்ல சேர்க்கணும், அதான் டேஸ்ட்டு தருமா. பட் ஆனால் அந்த அளவு எப்படி பை எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் சாந்து ரெடி பண்ணி டேஸ்ட்டு பார்ப்போம். நம்ம அதில் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்திக்கணும். அதிகமாக இருந்தால் அதிகமாக போகாது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இதை பார்த்துட்டு செய்ய போகிறவங்களுக்கும் போகாது. ஏதாவது நாம தான் கைடன்ஸ் கொடுக்குறோம்ல, அதனால் இதை பார்த்து செய்கிறவங்களுக்கும் உப்பு அதிகமாக போகாது மக்களே. நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. ஓகே மக்களே, தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டு உப்புலாம் போட்டுருந்தோம். நல்லா வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வதங்கிருச்சு. உங்களுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த தோல் வந்து இந்த நார்மலோட இருக்கிற பார்ட்டில் இருந்து தனியாக செப்பரேட் ஆகணும். கரெக்டாக? அதை விட ஈஸியானவே ஆயில்லாம் வந்து சரௌண்டிங்ஸில் வந்து மேலே ஐ திங்க் திஸ் இஸ் த ஈஸி வே டு ஃபைண்ட். என்னன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா அதை சுற்றியும் பாருங்கள், சர்க்காம்பரன்ஸை சுற்றியும் ஆயில் வந்துடும். நம்ம எந்த ஒரு மசாலாவும் இன்னும் ஆட் பண்ணலை. பட் அந்த இது எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இன்னும் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. பட் ஆனால் மசாலா ஆட் பண்ண மாதிரி நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் அது கொடுக்குது மக்கள். ஆயில் ஏன்னா ஆயில் சொன்னாங்களா, சுற்றி வந்துருச்சா, அப்புறம் தக்காளி வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். எஸ் மக்களே, இந்த வடித்து வச்ச ரைஸ் இருக்குல்ல, அதை பாருங்கள். சும்மா அதை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இது எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை, இல்லைன்னா சாப்பாடு வந்து உடஞ்சிரும், அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. ஸ்பெஷலி ஃபார் ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ், சாரி ஜென்சி பீப்புள், அவங்களுக்கு பொறுமை கிடையாது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக ரைஸை மெல்ல மெல்ல எப்படி நீங்கள் செய்வீங்களாங்கன்னு டவுட்டு தான். பட் உங்கள் மம்மி செஞ்சாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்மெல் நல்லா வருது. எப்போவுமே எல்லாத்துக்குமே வந்து மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக தான் போடணும். ஸோ நம்ம வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் தான் போடணும். பிஞ்ச் மீன்ஸ் இதான் மக்களை பிஞ்ச். திஸ் பிஞ்ச் யூ ஹேவ் டு புட் இன்சைட். ஓகே, கறி மசாலா வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, பிரியாணி மசாலா வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க டீஸ்பூன்னா என்னன்ட்டு. ஒரு டீஸ்பூன்னா என்ன டீஸ்பூன்? டீ பவுடர் போடுற டீஸ்பூனா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன்னா இவ்வளோதான் ஒரு டீஸ்பூன். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக இல்லை, நீங்கள் நிறைய ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் காரமாகவே போட்டுருக்கோம். மக்களே, திருப்பதி போனால் மொட்டை, பழனி போனால் பஞ்சாமிரதம் மாதிரி பிரியாணினாவே நம்ம மெயினாக ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. தயிர். இது வந்து நாங்கள் வீட்லேயே பால் வாங்கி போட்ட தயிர். ஆமாம், ஸோ வீட்லேயே பால் வாங்கி போட்ட தயிர் மக்களே. ஒரு 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக வந்திருக்கு. இங்கே பக்கத்தாலேயே நம்மளுக்கு எருமை பால் கிடைக்குது. ஸோ அதில் போட்ட தயிர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பர். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதுதான் எங்களுக்கும் முதல் டைம். பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நாம் போக வேண்டிய முக்கியமான இது
காளான் பிரியாணிக்கு என்ன தேவை? காளான், அதை நீங்கள் இப்போ ஆட் பண்ணணும். காளான் நல்லா வாஷ் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். காளானை ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்குங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க, அப்போ தான் வந்து காளான் நல்லா பாயில் ஆகும். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவோட சேர்ந்து நல்லா பாயில் ஆகும். அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள், தண்ணி ஊற்றுனதே தெரியல. ரொம்ப ஊற்றிடாதீங்க, அது கொலக்கொலன்னு போயிடும். லைட்டாக 3 இடத்துல உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று ரைஸ் குக் பண்ணும்போது போட்டோம், 2வது வந்து தக்காளி வதங்கிறதுக்கு போட்டிருக்கோம், 3வது காளான் ஆட் பண்ணதுக்கப்புறம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபைனல் அவுட்புட்டில் வரும். அதனால் மசாலா நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நல்லா பார்த்துருப்பீங்க. காளான் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம், நல்லா காளான் பாயில் ஆகிறதுக்கு. பார்த்தீங்களா, தண்ணி ஸ்டார்டிங்கில் ஊற்றினும் போது தெரியல. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னா என்ன இருக்குன்னா மஷ்ரூமில் இருக்க அவ்வளோ தண்ணி இருக்கு. இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். தண்ணி நீங்கள் அதிகம் கலந்துட்டீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி அம்பம்போர். அதனால் தண்ணி ரொம்ப கரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகே, டேஸ்ட் பண்ண மக்களே. டாப்பு எப்படி? பர்ஃபெக்ட் மக்களே. இந்த வேடிங் தான் எங்கள் வீடியோவில் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. பிகாஸ் வி ஆர் வெரி பர்ஃபெக்ட் அபவுட் குக்கிங். தட் இஸ் வை எங்களுடைய ப்ராடக்ட்டுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. புதினா ஆயில் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, வீடியோ ஐ திங்க் ஸோ. ரொம்ப கறியும் மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு அந்த கிரேவியில் இப்போ ஆல்ரெடி ஆஃப் பாயில் இருக்க ரைஸை போட போகிறோம். ஆல்ரெடி குட்டி பாப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, ரைஸை எடுத்து போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டான ரைஸ். மேலே அப்படியே ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி ஈவன் பண்ணிக்கோங்க. அது நடுவில் கேப் இல்லாமல் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஃபைனலாக நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்த மாதிரி அவுட்புட் பண்ணிங்கன்னா எங்களை ஏன்னு கேளுங்க. ரெடி. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணோம்? இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தழை இருக்குல்ல, ஓகே, அது போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை அப்படியே மேலே தூவி விட்டுக்குங்க. அப்புறம் புதினா வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அப்புறம் ஆனியனை வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நல்லா முறுமுறுன்னு இருக்கு, அதை போட்டுக்கலாம். அதை அப்படியே மேலே தூவி விட்டுக்குங்க. ஓகே, பார்க்கும் போதே 2 எடுத்து வாயில் போடணும் போல இருக்கு தோணுது. பட் ஆனால் வீடியோ டீசென்சி கோசம் நான் அந்த மாதிரி பண்ணல மக்களே. இந்த நான் கரண்டியில் கேமரா இல்லாத பக்கத்தில் இருக்கு, அது இன்னும் எழுதிட்டேன்.
ஓகே இப்போ இது என்ன பண்ணணும்னா இது இங்கெல்லாம் படலை அதுதான் ஓகே அது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மக்களே, பக்காவான ஹைதராபாத்தி மஷ்ரூம் தம் பிரியாணிக்கு இப்போ இது வந்து எடுத்து இந்த பக்கம் சைடில் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க தோசை கல்லை எடுத்து 5 to 7 minutes ஹை ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த பிரியாணி குண்டாவை தூக்கி இது மேலே வச்சு அப்படியே கப்பு செப்புன்னு மூடி மேலே வெயிட்டுக்கு ஏதாவது வச்சுருங்க. தம் ரெடி. அருமையான அற்புதமான ஹைதராபாத் மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி. இப்போ இதை கம்மி பண்ணிக்கணும். ஓகே, எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு 5 நிமிஷம் பார்த்தா கீழே பாயில் பத்தான்னு தோணுது. ஓகே, அதுக்கப்புறம் வெயிட்டான அது பத்தாவது வீடியோ ஓகேவா? இல்லை போதும். காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடி வைக்கணும். 920 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, பாயில் பண்ணி டம் போட்டாச்சு. அதுக்கு மேலே வச்ச வெயிட்டை எடுக்கிறோம். ரெண்டாவது மூடி வச்ச பிளேட்டையும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் மக்களே, கீழே கிரேவி இருக்கும். அது அழகா வாவ் மக்களே, செம்ம. ஓகே மக்களே, செம்ம. இது அண்ணா கரண்டி இருக்கு பாரு அங்கே. மக்களே, கீழ் பாட்டத்தில் கிரேவி இருக்குல்ல, அதை எடுத்து பிரியாணி மேலே அப்படியே லைட்டாக போடுங்க. எஸ், சரியான ஸ்மெல் மக்களே. வெயிட்டாக தான் இருக்கணும். ஃபுல்லாக கலந்தா நார்மல் பிரியாணி. ஹைதராபாத்தி மஷ்ரூம் தம் பிரியாணி. உடஞ்சிருவாங்க. உடையாது இதெல்லாம் உடையாது அவர் சீக்கிரத்தில். அதாவது போட்டுட்டு நம்ம கிண்டனமாக தான் உடையும். இது வந்து இப்படி அப்படியே எடுத்து இப்படி உதறோம்ல, அப்படி தான் உதறணும். ஓகே, பிரியாணி ரெடி. ஆளெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித், உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? பச்சியில் சொல்கிறே இல்லை உண்மையாலுமே அப்படி தானா? உண்மையாலும் நல்லா இருக்கா? மாமா என்ன கம்மியாக போட்டிருக்கீங்க, நல்லா இருக்குங்கிறீங்க, நம்புற மாதிரி இல்லையா? வாமா. ஓகே, நம்ம சூப்பராக இருக்கா? நிஜமாலுமா? ஓகே, எத்தியும் கமெண்ட் சொல்ல கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே மக்களே, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வெளியே யாரு சாப்பிட்றது? ஓகே, என்னக்கா சூப்பராக இருக்கா? நிஜமாலுமா? ஓகே, நல்லா இருக்குதாக்கா? சூப்பர் டேஸ்ட். ஹோட்டல் இல்லாமல் கிரேவி எதுவும் இல்லாமல் இருக்கு. கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த டேஸ்ட் வரும்னு. சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக். ஓகே மக்களே, நாம் அவருடன் வெயிட் பண்ண பிரியாணி ரெடியாக இருக்கு. எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க அங்கேயும். போதும். ஓகே, சோயாபீன்ஸ் கிரேவி. ஓகே, தயிர் பச்சடி. ஓகே, என்ன இருக்கிற மக்களே, பக்கா வெயிட் பண்ணது உண்டான பலன் எடுத்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் நாங்கள் சொன்ன செயல்முறையை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பக்காவான பிரியாணி ரெடியாக இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.